ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸு 5 மார்க்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது தமிழ் அண்டு இங்கிலீஷ். தமிழில் பேஜ் நம்பர் வைஸ் என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்டு யூனிட் 2 ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டியது. தமிழில் 2 மார்க் கொஷின் நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அறிவின் பயன் யாது, இந்த மாதிரி சம் கொஷின்ஸ் இருக்குது, அதை நம்ம நோட் பண்ணி நீங்கள் இது பண்ணுறோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்ப்போம். புக் பேஜ் நம்பர் நம்ம கொடுத்துருக்க இந்த சைடு இருக்கிறது எல்லாமே புக் பேக் இருக்குது, புக் பேஜ் நம்பர். ஓகேவா? ஒவ்வொரு பேஜில் என்னென்ன படிக்கணும்னு நீங்கள் பார்த்துருக்குங்க. ஓகேவா? பேஜ் நம்பர் 4 ஃபஸ்ட் யூனிட்டில் பேஜ் நம்பர் 4ல் குருவினா ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் அண்டு சிந்தனை வினா. நிறைய பேர் சிந்தனை வினா கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, பட் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் என்ன நம்ம ரைட் பண்ணுமோ அதை ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 8ல் குருவினா ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும் படிக்கணும். சிறுவினா ஃபஸ்ட்டு கொஷின் படிங்க. மதிப்பீடு, அதாவது வேலுநாச்சியார் இந்த மாதிரி துணைப்பாடத்துலேருந்து கேட்பாங்க. இப்போ 12ல் மதிப்பீடு வினா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 14ல் குருவினா ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும். 16ல் கட்டுரை வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 21ல் குருவினா ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு சிறுவினா படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 23ல் குருவினா ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் படிச்சுக்கோங்க. 27ல் குருவினா கொஷின் நம்பர் 1 2 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சிறுவினா ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 31ல் பாடம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலுநாச்சியார் பற்றிய கொஷின் நல்லா படிச்சாரு. லாஸ்ட் டைம் நிறைய முறை கேட்டிருக்காங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 34ல் குருவினா 1 2 3 இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினாவில் செகண்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை தவிர்த்து நீங்கள் என்னென்ன பார்க்க வேண்டியதுன்னா புக் பேக் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க் கொஷினும் பார்க்கணும். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் செடி கொடிகள். இந்த செடி கொடிகள் இந்த வேர்டு வச்சு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? அதிக காற்று வீசுவதால் செடி கொடிகள் அசைந்தன. இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பொருள் தருக, அருஞ்சொல் பொருளை நல்லா படிச்சுக்கோங்க. அகர வரிசைப்படுத்துக எல்லாமே மொழி பின் பகுதியில் நிறைய ஒவ்வொரு யூனிட் ஃபுல்லாக இருக்குது, நோட் பண்ணிக்க. கலைச்சொற்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நான் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் கலைச்சொற்கு லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் பார்த்தேன். என்ன கொஷின்னா 1 மினிட். ட்ரஸ்ட்னா என்ன, ஆர்ட் கேலரினா என்ன, இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தொடரில் இருக்கக்கூடிய பிழைகள், மிஸ்டேக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இது சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போது ஒரு எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஓர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஒருமை பன்மை பேஸ் பண்ணி கேட்பாங்க. அதேபோல் அது அஃது இதை பேஸ் பண்ணி படிச்சுங்க. நெக்ஸ்ட் இருபொருள் தருகனா இப்போ 6, இந்த 6 வச்சு 2 பொருள் சொல்லலாம். ஒன்று 6 அப்படின்ற எண் நம்பர், இன்னொன்று ரிவர் சொல்லலாம். ஓகேவா? நீர்நிலைகளை பற்றி சொல்லலாம். இது போல் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ சொன்னது தான் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பாஸ் பண்ணி எங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மனப்பாட பாட்டு. திருக்குறள் கம்பல்சரியாக, திருக்குறள் கண்டிப்பாக ஒரு குறள் வரும். இது 2 மனப்பாட பகுதியில் டோட்டலாக 3 மனப்பாட பகுதி. 3ல் 1 திருக்குறள் கம்பல்சரி, மீது 2 இருக்குது. அந்த 2த்துல ஏதோ 1 வரும். ஓகேவா? 2 கேட்கல, எது வச்சுட்டு கூட. ஆனால் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்த வரைக்கும் திருக்குறள் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. இந்த 2த்துல என்ன 1 வரும், நோட் பண்ணிக்கணும். ஓகேவா?
மறுபடியும் சொல்கிறேன், மனப்பாடம் 1 மார்க் கொஷின் புக் பேக் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். இதோட சேர்த்து கட்டுரை, தேசிய ஒருமைப்பாடு தேசிய ஒருமைப்பாடு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேசிய ஒருமைப்பாடு வேலு நாச்சியார். இந்த 2 கொஷின் கட்டாயமாக ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஓகேவா? சிறுவினாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸாக்டாக நான் சொன்ன ரிப்பீட்டாக கேட்ட கொஷின் வந்து அந்த காந்தியடிகளுடைய உடைமாற்றத்திற்கான காரணம் நல்லா படிச்சுக்கங்க. அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? பராபரமே அந்த லெசனில் ஒரு சிறுவினா கேட்பாங்க. இலக்கணப்பாட்டு நல்லா படிச்சுக்கங்க. ஓகேவா? இப்போ ஒரு வரி கொடுத்து அதில் அது என்ன சொல், காலப்பெயரா அந்த திசை பெயரான்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான இலக்கண பாட்டிலும் ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம பார்த்தது தமிழ். இல்லைன்னா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் பார்க்க வேண்டிய வினாக்கள் ரொம்ப நிறைய கம்மி தான், 50 மதிப்பெண் வினாக்கள் தான். ஸோ இதோடு சேர்த்து நல்லா படிங்க. ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பார்ப்போம். இங்கிலீஷ்க்கான போர்ஷன் என்னென்னா, மிட்டமுக்கு யூனிட் 1 ஃபுல்லாகவும் யூனிட் 2ல் ப்ரோஸும் கிராமர் பார்ட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சப்ளிமெண்ட்ரி வந்து உங்களுக்கு பொயமும் சப்ளிமெண்ட்ரி வந்து இந்த மிட்டமுக்கு இல்லை. ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ட் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினில் யூனிட் 2ல் ப்ரோஸ்லேருந்தும் கிராமர் பார்ட்டும் கேட்டிருக்காங்க, பொயம் மட்டும் கேட்கல. ஓகேவா? நமக்கு இதில் பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் இதிலும் கொடுத்துருக்கேன். என்னென்ன பேஜ் என்ன இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 74ல் புட் ஏ டிக் ஆஃப் ஃபார் த கரெக்ட் ராங்னா எக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் இந்த மாடல் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 76ல் ஆன்சர் த ஃபாலோயிங். மேக்ஸிமம் நீங்கள் 1 மார்க் கொஷின் தெளிவாக படித்தாவே போதும். ஓகே, 1 மார்க்கு நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணாவே போதும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் 2 மார்க் படிக்கணும்னா இந்த 1 மார்க் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 மார்க் வாங்க. ஓகேவா? அதில் ஆன்சர் ஆஃப் ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட்டு கொஷின், செகண்டு கொஷின், 5th கொஷின் இது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பேர் 77ல் ஏபிசி, ஏபி வந்து அண்டு ட்ரூ ஆஃப் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட்டு சி அப்படின்றது 2 மார்க் கொஷின், திங்க் அண்ட் ஆன்சர் மாதிரி வரும். அது செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் 78ல் செக்ஷன் டி அண்ட் இ குரூப் நேம்ஸும் குரூப் நேம்ஸு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இந்த ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இல்லை 3 இல்லை 2 கொஷின் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 80, இப்போ நம்ம 80ல் H1 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஐ வெரி இம்பார்ட்டன்ட். H அப்படின்றது என்னென்னா கன்ஜெக்ஷன், ரெண்டுமே கன்ஜெக்ஷன். பட் H பார்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது பேஸ் பண்ணி கேட்பாங்க கொஷின்ஸ். 3 கொஷின்ஸ் இல்லை 4 கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 82 செக்ஷன் பி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது நட் சீசன் அப்படின்ற மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? ஐ ஆம் வெரி டர்ஸ்டி. எந்த சீசனில் டர்ஸ்டி தாகமாக இருக்குன்னா சன்னி சீசன். எந்த சீசனில் நம்ம வந்து அம்ப்ரல்லா யூஸ் பண்ணுவோம், வின்டர் சீசன், ரெயின் சீசன். இந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு கொஷின்ஸ் அந்த பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு 2 கொஷின்ஸ் வரும், 1 or 2 கொஷின்ஸ் அதுலேருந்து வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேர் நம்ம 83ல் இருக்கக்கூடிய போயமில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. செக்ஷன் சியில் செகண்டு கொஷினும் தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் 4 லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த யூ அப்படின்னு ரெஃபர் பண்ணுற யார், அதே போல் ஸ்ப்ரிங்ஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரைமிங் நோட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, அலிட்ரேஷனு இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் எஃப்பில் அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அதுலேருந்து பேஸ் பண்ணி கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் உண்டு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் எஃப்பில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4 நேம் ஆஃப் அந்த சீசன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாக பார்த்துக்குங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த லெசனில் இந்த பாயிண்ட் பேராகிராஃப் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஒரு 5 மார்க் கேட்டால் இந்த லெசன்லேருந்து கேட்கலாம். நான் இந்த மிட்டம் மட்டும் சொல்ல, டேர்ம் எக்ஸாமுக்கே நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
87ல் சப்ளிமெண்ட்ரி கொஷின் இந்த ஃபுல்லாகவே ஏபிசிடி ஃபுல்லாகவே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீஅரேஞ்ச் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா 2 டைம்ஸ் அந்த ரீஅரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ D1 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை கேட்டர்ஸ் வந்து 2 கொஷின்ஸ் வெரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம 88ல் செக்ஷன் கொஷின் நம்பர் 1 to 4 இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம 93ல் ஆன்சர் த ஃபாலோயிங் அதாவது யூனிட் 2 ப்ரோஸு இது 3 கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். 1 2 3 இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துங்க. 97ல் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம 98 இருக்கக்கூடிய ஏ செக்ஷன் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் கொஷின் நம்பர் 1 2 3 இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மேட்ச் த ப்ரேஸ் அண்ட் மீனிங் நவுன் ப்ரேஸ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இந்த நவுன் ப்ரேஸ் பற்றி தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இது மேட்ச் த ஃபாலோயிங் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 99 கூட மேட்ச் த ஆன்டனிம்ஸ் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்லி இந்த ஆன்டனிம்ஸ் புக் பேக்கில் இருக்கிறது இன்னும் வர சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 101 இருக்கக்கூடிய லுக் த பிக்சர் ஃபில் இன் த அட்வர்ப். அந்த அட்வர்ப் டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அட்வர்பில் ஒரு ஜே ஆப்ஷன் செக்ஷன் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் 102ல் ஐடென்டிஃபை கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப். ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா என்ன கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஆர்டர். கைண்ட்ஸ் ஆஃப்னா ஒரு சென்டென்ஸ் இப்போது ரன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ரன்ஸ் ஃபாஸ்ட்லி இல்லை ஃபைண்ட் அவுட் த அட்வர்ப் ஃபாஸ்ட்லி. என்ன அட்வர்ப்னா அட்வர்ப் ஆஃப் மேனர். ஏன்னா இது ஹவு ரன்ஸ் ஹவு அப்படின்ற கொஷின் கேட்டால் மேனர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி நம்ம அட்வர்ப் டாபிக் இருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஃபாஸ்ட்லி அப்படின்றது அட்வர்ப். ஓகேவா? என்ன டைப் ஆஃப் அட்வர்ப் கேட்பாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி நெக்ஸ்ட் கரெக்ட் ஆர்டர் எல்லா ஆப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு 3 கொஷின்ஸ் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தான். ஒவ்வொரு டைம் கொஷின் பேப்பர்லேயும் 2 or 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இல்லை நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது மெமரி போயம். ஒரே ஒரு மெமரி போயம் இந்தியன் சீசன் மெமரி போயம் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபஸ்ட்டு 5 லெவல் படிச்சுட்டு வாங்க. நிஷா டைரன் அந்த பொயிட்டோட நேம் கம்பல்சரியாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ரீட் வெல் ஃபுல்லி கிளாசரி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அது ஷார்ட் பண்ணியாவது ஃபுல்லாக பண்ணிங்க. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நிறைய இருக்குது. அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் காம்போஷன் மேக்ஸிமம் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் காம்போசிஷன் ஒரு சில கொஷின் பேப்பர் தான் கேட்டிருக்காங்க. உன்னோட இயர் கேட்கறது கிடையாது. சப்போஸ் அந்த காம்போசிஷன் கேட்டால் ஒன்று ப்ரீவியஸ் லாஸ்ட்டாக ஒன்று கேட்டால் லீவ் லெட்டர் கேட்டிருக்கான் ஒரு டைம். அந்த டேர்ம் எக்ஸாமில் லீவ் லெட்டர் கேட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த பேராகிராஃப் ரைட் டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பற்றி சம்மர் சீசன் பேஸ் பண்ணி டெவலப்மெண்ட்ஸ் அந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? லைஃப் டைமுக்கு பிஃபோராகவே ஒரு ஸ்டார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வேணால் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் டோட்டலாக ஒரு 12 ஆன்டனிம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நான் தனியாக வீடியோவை போடுற இல்லையே ஆட் பண்ணிட்டோமா இல்லையானா நீங்களே பாருங்கள். என்ன ஆன்டனிம்ஸ் தான் ஃபஸ்ட்டு டிஸ்ப்ரெஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்ப்ரெஷன் மீன்ஸ் ஆப்போசிட் இது ஹோப்ஃபுல். செகண்ட் பேட்ச் பெட். தேர்ட் ஒன் மியாகர் abundant. 4 cozy uncomfortable. பேஜ் இல்லை நான் மேலே இது. ஓகேவா? இங்கே எழுதி வைக்கிறேன் பாருங்கள். பேஜ் இல்லைனாலும் கொஞ்சம் மேலே எழுதியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5 6 1
ஃபார்ச்சூன், ஃபார்ட்டூன், அன்ஃபார்ட்டூன், நெக்ஸ்ட் ஷோக்குடு, ஷோக்குடு ஆப்போசிட் ட்ரைடு. நெக்ஸ்ட்டு தினி, டைனி அப்படின்றனா லார்ஜ். நெக்ஸ்ட் லூசனிங், டைட்டனிங், லூஸாக இருக்குது சொல்கிறல அது அப் டைட். நெக்ஸ்ட் 10th ஒன் ஃப்ரண்ட். இதை ஈஸி தான், பட் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பேக், லெவன்த் ஒன் டெம்பரரி, டெம்பரரினா பர்மனெண்ட். பர்மனெண்ட் ஓகேவா. இது போல் ஒரு 11 12 பிட்ஃபுல், ஆப்போசிட் ஜாய்ஃபுல். 12 இருக்குது. ஸோ எல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க ஓகேவா. இது வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு நம்ம மேக்ஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு சயின்ஸு சோசியல் ஒன்று இருக்குது, அதுக்கான இம்பார்ட்டன்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவை நம்ம பார்ப்போம். நோட் பண்ணியிருக்கேன், பட்டு அதுக்கான டைம் இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை பார்க்குற வியூவர்ஸ் நிறைய தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ.